மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி மறுத்ததால் அப்பகுதி மக்கள் மீண்டும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றபோது கட்டணம் செலுத்துமாறு சுங்கச்சாவடி ஊழியர்கள் வற்புறுத்தியுள்ளனர். 7 கிலோமீட்டர் ஃப்ரீன்னு சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த பிராக்சஸ் அது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பதான் போகிறோம். அப்போது ஆதார் அட்டையை காண்பித்த வாகன ஓட்டிகளிடம் இலவசமாக செல்வதற்கு உத்தரவு நகலை காண்பித்து செல்லுமாறு கூறியுள்ளனர். அவர் சொன்னதுதான் நானும் சொல்றேன், தெளிவாகவே சொல்றேன். ஆமாண்ணே, அம்மா 7 கிலோமீட்டர் வண்டியில ஃப்ரீ போகலாம்ல. நீங்க கலெக்டர்ல போய் ஆர்சி கொடுக்கணும். என்ன அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி நீங்க தான் புது ரூல்ஸா கொண்டு வரீங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும்னு. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுங்கச்சாவடியில் 2 வழிகளிலும் வாகனங்களை நிறுத்தி உள்ளூர் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வண்டி நிப்பாட்டவே கிடையாது. நல்லா சொல்றீங்க. ஏற்கனவே ஃப்ரீயா போயிட்டு இருந்த வண்டி நிப்பாட்டவே கிடையாது. வண்டி நீங்க ஃப்ரீயாவே விட்டது கிடையாது. போனது அப்புறம் அப்படி காசு எடுத்துட்டு இது பண்றது. தகவல் அறிந்து சுங்கச்சாவடிக்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருதரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிய நிலையில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். இதனிடையே திருமங்கலத்திற்கு வெகு தூரத்தில் உள்ள மக்களும் கட்டணமின்றி பயணிப்பதால் பிரச்சனை எழுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் கூறியுள்ளார். முன்னதாக கப்பலூர் சுங்கச்சாவடியில் திருமங்கலம் சுற்றுவட்டார மக்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு விலக்களிக்க கோரி தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் திருமங்கலத்தை சுற்றி 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்கள் ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணமின்றி செல்லலாம் என ஏற்கனவே உறுதிமொழி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரச்சனை ஓங்கி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய கப்பலூர் டோல்கேட்டை அகற்றிட்டா பிரச்சனை இல்ல. அகற்றாத வண்ணா எழுத்துப்பூர்வமா ஆர்டர் வந்து இருபுறமும் 1ஆம் நம்பர் டோல்லையும் 10ஆம் நம்பர் டோல்லையும் போடு வைக்குமாறு மிக இந்த அமைச்சர்களையும் கலெக்டர்களையும் எஸ்பி சார்களையும் பரிந்துரை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருங்கிணைப்பு சார்பாக